எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்தில் பார்த்திங்கன்னா காரக்குழம்புக்கு கத்திரிக்காயும் வெண்டைக்காயும் பறிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் வந்துட்டு நிறைய பறிக்காமல் விட்டுட்டேன். ஏன்னா கத்திரிக்காய் நிறையா இருக்குன்றதுக்காகவே அதையே அடிக்கடி கட் பண்ணதால் வெண்டைக்காயெலாம் அங்கங்கே முற்றி போயிடுச்சு, நிறைய முற்றிச்சு. அதனால் இருக்கிறது ஒரு 4-5 வெண்டைக்காய் தான் இருக்குது. அதை மட்டும் பறிச்சுக்கலாம் இல்லைங்களா? அதை விட்டால் முற்றி போயிடும். பாருங்கள், நல்ல பதமான வெண்டைக்காய். இந்த மாதிரி பறித்து குழம்பு செஞ்சால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுவும் காரக்குழம்புக்கு வெண்டைக்காய் செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே வரி கத்திரிக்காய் ஒரு சின்ன சைஸ் தான் இருக்கும். கத்திரிக்காய் வந்துட்டு பச்சை வந்து பெருசு, வயலட் வந்து சின்னது. அப்புறம் இங்கே ஒரு வரி கத்திரிக்காய் பாருங்கள், நல்லா பிஞ்சாக சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி கத்திரிக்காயில் எண்ணெய் கத்திரிக்காய் செஞ்சால் சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் 2 வயலட் வரி கத்திரிக்காய், 2 பச்சை வரி கத்திரிக்காய், அது மட்டும்தான் இன்றைக்கி பறிக்க போகிறோம். பாருங்கள், கையாலே தான் பறிக்கிறேன் இன்றைக்கி. ஏன்னா சின்ன சின்ன காயிலே பறிக்கிறதில்ல, 4 காய் மட்டும் பறிக்கிறதால நான் கட்டர் எடுத்துகிட்டு வரல. கையாலே கொஞ்சம் கஷ்டப்படுத்தி தான் பறிக்க வேண்டியதாக இருக்குது. எப்படியோ பறிச்சாச்சு, உடச்சி பிரித்து எடுத்துட்டேங்க. போதும். 4 கத்திரிக்காய், 4-5 வெண்டைக்காய் காரக்குழம்புக்கு. பார்த்தீங்களா சூப்பராக இது மாதிரி காம்பினேஷனில் காரக்குழம்பு செஞ்சு பாருங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த பதிவு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ண மாட்டேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணணும்.